பார்த்தீர்களா பார்த்தீர்களா 4 நாட்கள் பேசியதற்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை. என்னை பெற்றெடுத்த தாயை பிணமாக்கி விட்டது இந்த பாதக வெள்ளையாட்சி. யார் அது? நமது தலைவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் இவ்வளவு பதட்டம்? பதறாமல் இருப்பது எப்படி சுவாமி? என் தலைவர் சிறையில், என் தாய் சுடுகாட்டில். சிறையும் சுடுகாடும் வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி. சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள். சுவாமி, எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள். வீர சாவர்காரும் வாவே சுப்பிரமணிய ஐயரும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. அன்னை முன் ஆணையிடுங்கள். உற்ற துணைவியிடம் பெற்ற தாயிடமும் கூட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சுதந்திரத்திற்காக பலி கொடுப்போம். இதோ இதோ உறுதிமொழி பத்திரம். நம் உயிரின் ஊற்றான ரத்தத்தால் கையொப்பமிடுங்கள். வரவே இல்ல தாத்தா. எங்க வர போறான்? ஆமா, உங்க அப்பா எங்க? அத்தானை தேடிக்கிட்டு தான் அவரும் போயிருக்காரு. கண்ணம்மா, இந்த பாரு, நான் சொல்றேன், இன்னும் அந்த மாடசாமி பயல தேடி பிரயோஜனம் இல்ல. அந்த பயல தான் போலீஸுக்கார கூப்பிட்டாக. என்னது? நீங்க பாத்தீங்களா? அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னம்மா, இங்க வா, பயப்படாத, இங்க வா. முனியாண்டி की बच्चा बदमाश, திருநெல்வேலி மேலே நம்ம கை மேல் கடன் வாங்கி போட்டு குடி வந்தான். கடனா? நானா? நிம்பள் இப்போ வட்டியோ அரசல் கொடுக்கறானில்ல, நிம்பள் கரையோர் கால் வாங்கி போடுறான். யாரார உங்ககிட்ட யாரா நான் கடன் வாங்கினேன்? அரே பத்மாஷ், நிம்பள் முதுகை மேலே அடிச்சா தலை காண போறான். நான் கடன் வாங்கின மனுஷாமி. அரே சைத்தான், திரும்பி போய் சொல்றான். இந்த பாடுறா, நான் சிஐடி மன்னார் சாமிடா. அந்த மாடசாமி பையில பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல அலையிறேன். அம்புடுதே. அரே அல்லா, என்ன மனுஷயா நீ? அப்பவே சொல்லக்கூடாது. மனுஷங்க சாமி, மனுஷங்க. அரே நீ எங்கய்யா வாயை திறக்க விடுற? ஐயா சேர்த்து இந்த வளைஞ்சு போன முதுக கொஞ்சம் நிமித்து விட ஐயா. அம்புடுதான்ப்பா. இந்த ஐயா. ஆமா, நீ யாரு? வீட்டுக்கு நீ வந்த? நம்பள் வருஷத்துக்கு 2 தடவை கடன்காரன். இந்த மாடசாமி நம்ம கை மேல் கடன் வாங்கி போட்டு நம்மளுக்கு தோக்கா கொடுக்கிறான். அவனை நீ பிடிக்க முடியாது. இந்த போலீஸாலேயே பிடிக்க முடியலையே. போலீஸ்க்கே முடியாது. ஆனா இந்த மாட்சாமுல் கான் கை மேலே அந்த சைத்தான் கி பச்சா வந்து நடக்கிறான் இல்லே, அந்த சைத்தான் கி பச்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்மளுக்கு முகாம் இங்கே போடுறான். நீ இங்கே இரு, நான் டியூட்டிக்கு போறேன். அம்புடுதே. யாரையா நீ? யாரை கேட்டு உள்ள வந்த? போறியே. கண்ணம்மா, அத்தா, 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 இவ்வளவு பெரிய ஆபத்துல எப்படியத்தான் வந்தீ? உன்னை நினைச்சா ஆபத்தெல்லாம் 6 நொடியில பஞ்சா பறந்துருங்க. தினசரி போலீஸ் உபத்திரம். இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்குத்தான் வாழறது? பயப்படாது, உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த மாடசாமி எங்க இருந்தாலும் இங்க ஓடி வந்துருவான். இது பாரு, என் மகன் பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இரு. அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உட்காருங்க, உட்காருங்க. சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம், நேரம் ஆயிட்டது. நான் இப்ப நேர பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இந்த ஆங்கிலேய போலீஸ் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வரட்டுமா? அத்தா, அழக்கூடாது, அழாதீங்க, அழாது, தைரியமாயிடும். அப்பா கிட்ட சொல்லு. அழக்கூடாது. துப்பறியும் போலீஸுக்கு இப்படியும் ஒரு வேஷமா? போலீஸ் இல்லையா, அவங்களை ஏமாத்த இதுவும் ஒரு வேஷம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வீரன் மாடசாமியா, பலே பாண்டியா, பலே பாண்டியா, எதையே ஏமாத்தி விட்டாயே. என்னை கட்டி விட்டு தூத்துக்குடிக்கு போய் வந்தேன் ஐயா. எது? புரட்சியின் நடுவிலும் கண்ணம்மாவின் ஞாபகம் வந்து விட்டது போலும். இல்லைங்க, வஉசி ஐயாவை பத்தி
சிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானுங்க போனேன். கேள்விப்பட்டோம். 40 வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் 6 வருடமாக குறைந்து விட்டது. மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தண்டனை குறையறதுக்குள்ள அவங்க உயிரே போயிடும் போல் இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்லோடைக்கிறாங்களாம். மாடு மாடு பராசக்தி. நம்ம சிவம் சேலம் சிறையில சித்திராவது அனுபவிக்கிறாராம். இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் குதிக்குது ஐயா, என் ரத்தம் குதிக்குது. வெள்ளையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. பராசக்தி, பராசக்தி, உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா தாயே? தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோ கருக திருவுள்ளமோ கண்ணீரால் காத்தோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம். எண்ணமெல்லாம் நெய்யாக என் உயிரினுள் வளர்ந்த மடிய திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோ. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ. கர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நொந்தார்க்கு நீ இன்றி நோவழிப்பார் யாருளரோ. மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. எண்ணற்ற நல்லோர் இதயமும் புழுங்கி இரு கண்ணற்ற சேய்ப்பு கலங்குவதும் காண்கிலையோ.
ராமண்ணே, அண்ணே, இந்த ஜெயிலர் பைய நம்ம ஐயா மேல கை வச்சுட்டாரு. இந்த ராமனுக்கு அவன் ஒரு ராவணனா வந்து சேர்ந்திருக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும். உலகில பண்ணிட்டாருங்க, அப்புறம் ஆபத்தா முடியும். சும்மா இரு சங்கா. இந்த தேசத்தை சீர்திருத்தம் பண்றதுக்காகவே நீங்கள்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் இந்த ஜெயில சீர்திருத்தம் பண்றதுக்காகவே இங்கேயே இருக்கேன். இந்த ஜெயில எனக்கு 10 வருஷம் அனுபவம் உண்டு. ஆனா இந்த பரங்கி பே மாதிரி இதுவரைக்கும் நான் ஒருத்தரையும் பார்த்ததே கிடையாது. நான் என்ன சொன்னேன்? கொல்லாம கொல்லுன்னு சொன்ன. கல்லூரிக்கு சொன்னா டான்ஸ் பண்ண. Come on, do it. Come on. நிறுத்துறீங்க. அவரை யாரும் நினைச்சுட்டு இப்படி பேசுறீங்க? எங்க தெய்வம் ஐயா. அவர் கடமை அவர் செய்கிறார். ஒன்றும் சொன்னானே. போ. ரத்னம், ஐயா ரத்னம். ஐயா, இப்படி எல்லாம் வேதனை அனுபவிக்கணும்னு உங்க தலையிலேயா எழுதி இருக்கு? வேதனை அந்நிய ஆட்சியால் 30 கோடி மக்கள் படும் வேதனை விட பெரியதாயிற்று. என்னம்மா நீங்க வந்து லெக்சர் பண்ற? இது உனக்கு செகண்ட் டைம் வார்னிங். இனி ஒரு தடவை இப்படி செஞ்சா உன் தோல் உரிச்சிடுவேன். அதான் நிறுத்தையா. தோலை உரிக்கிறாருல தோலை இல்ல, அந்த தோலை உரிக்க புத்தி போகல பாரு உனக்கு. Don't take the poor prisoners. பரங்கி என்ன தெரியுமல்ல? அட போய்யா, ஏன் தெரியாது? வருஷ கணக்கா நீ நான் இந்த ஜெயில தானே இருக்கா. என்ன சொன்ன? என்ன துறை துப்பாக்கிய தொடுற? துப்பாக்கி இல்லாமலே பல பேரை பதம் பார்த்த இரும்பு கை இது. ஜாக்கிரதை. ஏ துரை, எங்களை எது வேணும்னா பேசு. எங்க எஜமான பத்தி ஏதாவது பேசுனேன், வெள்ள உடம்பு சிவப்பு உடம்பா மாறிடும். தெரிஞ்சுக்க துறை, இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம். அவனை என்ன செய்யறா? தனி கொட்டடியிலேயே கடை கைதிகளை தூண்டி விட்டு ஜெயிலரை படுகாயப்படுத்தி சொன்ன நீதானே? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. மாடசாமி, ஏப்பா இவ்வளவு தாமதம்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கலெக்டர் ஆஷ் என்ன அவனுக்கு? நாளை காலையில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் மணியாச்சி ஜங்ஷனில் இருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறானா? கொடுமையின் சூடு தீர குளிர்மலைக்கு போகிறானா? கொலைகாரன். யமன் அங்கிருந்து அழைக்கிறான் அவனை. சுதந்திரத்தின் சின்னமான நமது சுதேசி கப்பல் கம்பெனியை நாசமாக்கிய நயவஞ்சகன். நமது இயக்கத்திற்கு முதல் பலியாக வேண்டியவன் அந்த கலெக்டர் ஆஷ். பழி தீர்த்தே ஆக வேண்டும். அந்த வேலையை நானே முடிக்கிறேன். இல்லை, நான் தான் போக வேண்டும். வேண்டாம், அவனை என்னிடம் விட்டு விடுங்கள். எல்லோரும் மாடசாமியை மறந்தே பேசுகிறீர்கள். அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாளோ அவனை இந்த பெரும் பணியை செய்ய தகுதி வாய்ந்தவன். சீட்டை எழுதி கொடுங்கள், அன்னையை கேட்போம். அதோ அந்த பக்கம் சார். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வாஞ்சி, எங்களை நீதான் இளைஞர். அன்னையை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு சீட்டை எடு. வாஞ்சி, தாயே நீயா? விடை கொடுங்கள். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ட்ரெயின் புறப்பட லேட் ஆகும். Get us some coffee. Yes, sir.
darling, did you read this news? What is it? Terrorist movement in Bengal. We must punish them. No! We must seize them, finish them, murder them. You're right, my darling, you're right. That is impossible, Mr. Ash. Who are you? Shut up! சத்தம் போட்டால் போலீஸ் ஜெய் மகாகாளி. உங்க ஜில்லா கலெக்டர் ஆஸ்வரிய தெரியுமா உங்களுக்கு? முன்பு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன். என்னையும் என் நண்பர்களை பார்த்தால் போதும், சிம்ம சொப்பனம் அவனுக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன்தான் என்ற இருமாப்பு அவனுக்கு. அந்த சின்னவல்லி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டு கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டானா? கொன்றது யார்? வாஞ்சிநாதன்கிற யங் மேன். வாஞ்சிநாதன் துறையை சுட்ட உடனே தன்னையும் சுட்டுக்கிட்டான். என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுச்சி ஒன்றே போதும். அப்படியானால் நீரும் பயங்கர இயக்கத்தை ஆதரிக்கிறேன். தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேசிய அரசியல் பாஷை உங்கள் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான். இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும். உமது மனநிலை புரிஞ்சு போச்சு. மற்ற கைதிகளுக்கு காட்டும் விடுமுறை சலுகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிருக்கட்டும். அடப்போயா, உயிர் போன பிறகு ஊசி போட காசு கேட்கிறேன். ஆல் ரைட். என்னங்க ஐயா? தந்தை காலமாகிவிட்டார். பக்கத்திலே இருந்து ஈமக்கரங்களை கூட செய்ய முடியாத பாவியாகிவிட்டேன். நான் சிறையிலே, என் தம்பி பைத்தியம், தாயார் சோகம் படுக்கை. என்னையா சுப்பிரமணிய சிவம், இன்னைக்கு உமக்கு விடுதலை. இனிமேலாவது ஒழுங்காயும். நீர் பெரிய சுதந்திர போர் வீரர். வியாதியும் பெரும் வியாதியா தான் வந்திருக்கு. சரியப்பா, சரி. பெற்றெடுத்த தாய் கூட இந்த கோலத்தில் என்னை பார்க்க பயப்படுவாள். இந்த கொடுநோயை விட கொடியதையா நம் நாட்டு பிடித்திருக்கும் அடிமை வியாதி. சுதந்திரம் ஒன்றுதான் அதற்கு மாமருந்து. அதை அடையும் வரை இந்த ஜீவன் ஓயாதையா, ஓயாது. வருகிறேன். என்ன வருகிறீரா? மறுபடியும் இந்த வியாதியோட இங்க வந்து எங்க பிராணனை வாங்காதீங்க. போ. ஐயா மன்னாரு வாரும் வாரும். என்ன இன்னும் ஆளை பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறது? நீங்க எல்லாம் உதவனா தானே. அடச்ச போயா. பேசாதே. என்னம்மா உண்மையை சொல்லிப்படு. சாமி, என்னையா இது? ஊரெல்லாம் சுத்துற உமக்கே தெரியலையே. வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படியா தெரியும்? இல்ல எப்படி தெரியும்னு கேக்குறேன். கைய கால ஆட்டாதே, லாக்கப்ல தள்ளுவேன். மாடசாமி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி. அவரு இங்க வர்றதே இல்ல. இதுதான் எங்க பதிலு. இம்முடுதேன். சிங்கம்மா, இப்ப உண்மை தன்னால வெளியே வரப்போகுது பாரு. கண்ணம்மா புருஷன் வர்றதில்லைன்னு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாகி போச்சு. இதுக்கு என்னம்மா அர்த்தம்?
சொல்லு. ஏன் பொண்ணை பார்த்தா இந்த வார்த்தை சொல்லு. உண்மையை சொன்னா உடம்பு எரியுதா? முட்டாப்ப உண்மை. என்னையா நான் அப்பவே சொன்னது கேட்டையா? பாவிப்பு. அவனும் கெட்டதும் இல்லாம என் பொண்ணை அனாதையாக்கி விட்டு போயிட்டாரே. பிள்ளைவாள், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை. என்னையா அது? 4.5 வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம. என்ன, என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது? சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம். வாங்க பிள்ளைகள், வாங்க வாங்க. அப்பாடா, ஐந்து ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன். சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவாள். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கா? நான் தான் வர வேண்டாம்னு வீட்டுல இருக்க சொன்னேன். வண்டி கொண்டாந்துருக்கேன், வாங்க போகலாம். இந்த நன்றி கெட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் என்னையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அபசகுணம் பாரு, முகத்தை பாரு. முதல் எதுக்க வந்துட்டாயில? பாப்பா, கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். சிவமா? எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவம் என்ன இது? வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிணமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் பிள்ளைவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம், என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்டவுடனேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாட்டும் இந்த தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும், என்னையும் பற்றிக் கொள்ளட்டும். மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், அண்ணாச்சி வந்துட்டாங்க, இங்க பாருப்பா. சுந்தரம் சுந்தரம், இத பாருப்பா, அண்ணாச்சி வந்திருக்கிறேன். மிஸ்டர் வீச்,
யாரை ஏமாற்றுகிறாய்? நான் தலைவனின் தம்பியடா, இந்நாட்டு தலைவனின் தம்பி. என்னை ஏமாற்றாது. ராஜா, சுந்தரா, என்ன தெரியல, நான் தாண்டா சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? இங்க எப்படி வந்தார்? ஏன் வந்தார்? நான் விடுதலை ஆயிட்டேன். வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும். அமிழ்ந்த கப்பலை எடுக்க வேண்டும். சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும். அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். 40 வருடம். கரை மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே தகர்த்து விட்டது. குமரையா, கண்ணம்மாவா? வா தாயே வா. இது யாரது, உன் மகனா? வாடா குட்டி பயலே. மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரே பயல். பலே பாண்டியா பலே. ஆமாம், மாடசாமி வரவே இல்லையா? இல்லைங்க ஐயா, அன்னைக்கு போனவர் தான். குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல. அழாதே தாயே, மாடசாமி வீரன். அவனுடைய கடமை என்னவென்று அவருக்கு தெரியும். நிச்சயம் வருவார். நெல்லியா காலம் பிறகுது, நெல்லியா காலம் பிறகுது, நெல்லியா காலம் பிறகுது. இந்த வீட்டு வாழ்வு சந்தோஷமாக போகுது, சந்தோஷமாக போகுது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு தசை பிறக்குது, தசை பிறகு. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு சும்மா சத்தம் போடாது. இந்த கண்ணம்மா. யோ, என்னது? கண்ணம்மா, கண்ணம்மா, அத்தா, இத பாருங்க, நம்ம குழந்தை. ராஜா, ஐயா எங்க? ஐயா, 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 ஐயோ, சாமி, ஐயோ, சாமி, ஐயோ, சாமி. தம்பி, பாத்தீங்களா ஐயா, குழந்தை பிறந்தப்ப கூட வரல. ஐயா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாஞ்சி வந்துடுச்சு தம்பி. யாரத்தும் இலக்கணம் நீ. தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாயே. இதெல்லாம் என்னங்க ஐயா, நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா சிறைவாசம் உங்க உருவத்தையே மாத்திடுச்சு ஐயா. என் ஜென்ம பகைவனாயிருந்தாலும் சரி, சிறையின் வேதனையை அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா, நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கையில் அகப்பட்டு விடாதே. கண்ணம்மா என் மகள். அவள் கண் கலங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது. அவளையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாண்டிச்சேரிக்கே போய்விடு. சுதந்திரம் ஒருவரை அங்கேயே இரு. ஐயா, மறுபடியும் உங்களை நான் பார்க்க முடியுமா ஐயா? மறுபடியும் அல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம். மனசாமி, உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்துவிட்டாலும் சத்தியம் மறக்காது. போடா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க ஐயா. யாரு? மாடசாமியா? அம்மா, போயிட்டு வர்றோம்மா. ஐயா, போலீசார் கண்ணில் படுவன் போய்விடு. ஏ ஆண்டவா, துரோகிகளின் பாவக்கண்களுக்கு படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கய்யா மாறும்?
நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை 4 காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே. கப்பல் கம்பெனி போச்சா? நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிபாரடி கிளியே செப்பித்திரிபாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. எப்படியா சொல்றது? சென்னையில நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டாராம். கடைசி வரைக்கும் உங்க நினைவாவே இருந்தாராம். பாரதி ஐயா போய்விட்டாயா? சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன், சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே, அதை எப்படி ஐயா மறந்தாய்? ஐயா எப்படி மறந்தாய்? நீதான் கம்பன், நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா, என்னை கேலி செய்வாயே. அதையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாயா? திலகர் மறைந்தார், அரவிந்தர் துறவியானார், நீ அமரனாகிவிட்டாயா? ஐயோ, எல்லோருமே என்னை தரிமரமாக்கி விட்டு போய்விட்டீர்களே ஐயா, என்னை தரிமரமாக்கிவிட்டு. பாரதி ஐயா, பாரதி பாரதி ஐயா, பாரதி பாரதி.
என்னங்கய்யா என்னங்க நெஞ்சு வலி அண்ணா டாக்டரை கூட்டிட்டு வாங்க வாசனாமணி பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை எனக்கு அழைப்பு வந்துருச்சு மீள முடியாத அழைப்பு நான் இங்கே சாக விரும்பல என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன் அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும் என்ன சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க தைரியமா இருங்க ஐயா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா வாங்க ஐயா வாங்க மாசுராமணி ஐயா நம் நாடு திருந்துமா மக்கள் நலம் பெறுவார்களா அதிகமா பேசக்கூடாது டாக்டர் சொல்லிருக்காருங்க இல்லை மீனாட்சி நான் பேசித்தான் தீர வேண்டும் மகனே ஆறுமுகம் நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை உங்களை எல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே அதற்காகவும் வருந்தவில்லை நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே அதற்காகவும் வருந்தவில்லை ஆனால் ஒரே ஒரு துயரம் தீராத வேதனை இந்நாட்டின் விடுதலையை இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே அதற்காகத்தான் வருந்துகிறேன் இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா நீங்க சாக மாட்டீங்க சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா நீங்க இருப்பீங்கய்யா ஆமா நான் உயிரோடு தான் இருப்பேன் சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்திக் கொண்டிருக்கும் மாசலாமணி என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு வருங்காலம் மகத்தானது நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும் இது சத்தியம் ஆனால் நாம் அடையப் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு ஐயா மருந்து சாப்பிடுங்க இது சுதந்திர தாகம் சுட்டெரிக்கிறது தண்ணீரால் தணியாது எங்கே அந்த பாட்டு மகாகவி பாட்டு அந்த அமரகவி பாரதியின் பாட்டு அதை பாடு அப்போதுதான் என் தாகம் தணியும் நான் தாகமாக இருக்கிறேன் பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்
தள்ளிட போமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தணியும் வீரர் சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினைவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர். தேசத் தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார். பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப் படையின் தளபதியானார். ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார். வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார். அஞ்சா நெஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டிப் படைத்தார். ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார். சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார். புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார். 1947 ஆங்கில ஆதிக்கம் அகன்றது. அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே ஒரு வியாபார கப்பலை கடலில் மிதக்க விட்டார். வாழ்க சுதந்திரம்! வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல்